வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இன்றைய தலைப்பாக திக்ருகளும் நன்மைகளும் என்ற தலைப்பிலே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வகையான இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகள் சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம். இது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களின் மூலமாக என்னை நீங்கள் நினையுங்கள் என்று ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 33வது அத்தியாயம் 41, 42 இந்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அதிக அளவு நினைவு கூறுங்கள். அதிகமா நினைவுங்க. கஸீரா, எவ்வளவு அதிகமா உங்களால் நினைவு கூற முடியுமோ அவ்வளவு அதிகமாக நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து இந்த அறிவுரையை சொல்கின்றான். அதே போன்று 73வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒதுக்ர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக, அவனிடமே முழுமையாக ஒதுங்கி விடுவீராக. அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவன் பக்கமே முழுமையாக நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று நபியை பார்த்தால் என்ன செய்யறான்? இந்த வசனத்தை சொல்ல இது நமக்கும் பொருந்தும். அதே மாதிரி உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால், இன்னைக்கு மனிதர்கள் அமைதியை தேடி எங்கெல்லாமோ போறாங்க. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், ஆனா என்ன இல்லை? நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. இந்த நிம்மதியை தேடி அமைதியை தேடி எங்கெங்கெல்லாமோ செல்கிறார்கள். ஆனால் படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த நிம்மதிக்கான ஒரே வழி என்ன தெரியுமா? அந்த ஏக இறைவனை நினைவு கூறுவதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்றான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ் அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி பெறுகின்றன. உங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுது அமைதி பெறும்? அவனை நீங்க நினைக்கணும். என்ன நடந்தாலும் அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த துறையிலையும் அவர்களை படைத்தவனை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக உள்ளங்கள் அமைதி பெறும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய இழப்பா இருந்தா என்ன இருக்கும்? மௌத்து இருக்கும். அவனுடைய மௌத்து தான். அவன் உயிர் போனா அவனுக்கு பெரிய இழப்பு. அதுக்கு முன்னாடி அவன் உயிரோடு இருக்கும் பொழுது விரும்புகிற ஆட்கள், அவன் தாயை நேசிப்பான், மனைவியை நேசிப்பான், பிள்ளைகளை நேசிப்பான். தன்னுடைய பிள்ளையோ மனைவியோ தாயோ தந்தையோ மூத்தா போகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும். இது போன்ற இழப்புகளை கூட நாம் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வை தான் நினைவு கூறணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ் கூறியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஒரு இடி தாங்கி. அப்ப உள்ளங்கள் எப்ப அமைதி பெறும்?
அல்லாஹ் நினைவு கூறும்போது அமைதி பெறும். அப்ப அல்லாஹ் இதை அல்ல சொல்லி காட்டுறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அதாவது அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் நினைச்சான். இது போன்ற வசனங்கள்ல அவனை நினைப்பது குறித்து நமக்கு சொல்லி காட்டான். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல 5197 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுக்கு பயணமாக செல்லக்கூடிய நேரத்துல ஒரு சாலையில சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மலை ஒன்று வருகிறது. அந்த மலையுடைய பேரு ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலை. ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலையை கடக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஜும்தான் அப்படிங்கிறாங்க, இது ஜும்தான் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சபக்கல் முஃபர்ரிதூன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. சபக்கல் முஃபர்ரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படிங்கிறாங்க. தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். உடனே நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஒமல் முஃபர்ரிதூன், தனித்து விட்டவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தனித்து விட்டவர் என்று சொன்னால் அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் தான். யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிக நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற ஒரு செய்தி நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த கேள்விக்கு முஃபர்ரிதூன் வமல் முஃபர்ரிதூன் என்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஜெயத்தை வெற்றியை சுவைத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ திக்ருனால ஏராளமான நன்மைகள் இருக்கு. இறுதியா ஒரு செய்தியை சொல்லிட்டு, இன்றைக்கு தலையாய ஒரு திக்ர், மிகச் சிறந்த ஒரு திக்ர் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக என்னென்ன திக்ர்லாம் இருக்கும் மார்க்கத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்னென்ன இறை நுணைகள்லாம் சொல்லி தந்தாங்களோ அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி திருமிதியில 3699 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களுடைய செல்வங்களில் மிகச் சிறந்ததும், நல்ல கவனமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க, உங்களுடைய செல்வங்களில் மிகச் சிறந்ததும், உங்களுடைய அதிபதியிடம் மிகவும் பரிசுத்தமானதும், உங்களுடைய அந்தஸ்துகளில் மிகவும் உயர்ந்ததும், தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட உங்களுக்கு மிக சிறந்ததும், உங்களுடைய எதிரியை நீங்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அவர்களை வீழ்த்துவதும் அவர்கள் உங்களை வீழ்த்துவதும், இது மாதிரியான விஷயத்தை விடவும் சிறந்ததுமான ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. செல்வம், பொருளாதாரம், தான தர்மங்கள், போர்ல கலந்து கொண்டு வீர அந்த போர் செய்வது, ஜிஹாது செய்வது, அதே மாதிரி ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இது எல்லாத்தையும் விட சிறந்ததை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்லித்தாருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை திக்ரு செய்தலாகும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நினைக்கிறது தான் மிக டாப் அப்படிங்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ரு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். இதுல இன்னைக்கு தலையாய திக்ர் நாம் பார்க்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுங்க பார்க்க. தலையாய திக்ர், மிக சிறந்த திக்ர், மிகச்சிறந்த திக்ர், திக்ர்லயே மிகச்சிறந்த திக்ர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 2305 செய்தியாக மிகச்சிறந்த திக்ர். சரி, ஒண்ணும் இல்லை, நமக்கு தெரியும்னா மறந்து கூட இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், இதான் மிகச்சிறந்த திக்ர். இதான் அடிப்படையே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை. இது சொல்லிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு உங்களால சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. என்னென்ன நன்மைனா தெரியுமா கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், ஏறத்தாழ 7 சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நான் டக்குன்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் திக்ரிலேயே மிக சிறந்த திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு எண்ணிக்கைலாம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எப்போ எந்த நேரத்துல வேணாலும், எப்ப வேணாலும், நீங்க பயணத்திலையா, வீட்டுல இருக்கிறீங்களா, நடந்து போறீங்களா, சொல்லிக்கிட்டே இருங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் நன்மை. இதுதான் திக்ரிலே மிக சிறந்த திக்ர். திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 2305. இரண்டாவது, இதை விரும்பிய அளவு சொன்னவர், அதிகமாக சொன்னவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். அபூதாவுதுல 2709 இரண்டாவது நன்மை. மூணாவது நன்மை என்ன? இதை விரும்பிய அளவு சொன்னவர்
நரகத்திலிருந்து கண்டிப்பாக வெளியேறி விடுவார். ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டாரு வைங்களேன், இந்த ஈமான் உள்ளத்தில் இருந்ததுனால கண்டிப்பா வெளியேறிடுவார் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். புகாரில் 44 மூணாவது நன்மை. நான்காவது நன்மை என்ன? இந்த திக்ரை விரும்பிய அளவு சொல்வதனால இதன் மூலம் குருட்டு கண்களும் செவிட்டு காதுகளும் மூடப்பட்ட உள்ளங்களும் திறக்கப்படுகின்றன. அவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க நம்ம முட்டாளாவே ஆக மாட்டோம். இந்த திக்ரை நம்ம சொல்லும் பொழுதுனாவும் ஒரு தெளிவான ஒரு மனிதர் நாம் ஆகும். இந்த செய்தி புகாரில 2225 செய்தியா இருக்கு. நாலாவது நன்மை. அஞ்சாவது நன்மை என்ன கேட்டீங்கன்னா, இதை விரும்பிய அளவு சொன்னவர் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். நீங்க தான தர்மம் செஞ்ச என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. இது அஞ்சாவது. ஆறாவது நன்மை என்ன? இதை விரும்பிய அளவு சொன்னவர் நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய தராசின் கணத்தை அதிகரிச்சு விடும். நன்மை தீமை வைக்கக்கூடிய அந்த தராசுடைய கணத்தை அதிகரிக்கக்கூடியது. அகமதுல 15107 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆறாவது நன்மை. ஏழாவது நன்மை என்ன? இவை ஈமானின் கிளைகளில் மிகச்சிறந்தது. ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு. அதுல டாப் என்னதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு. அதுல டாப் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். அதுல கடைசி என்னது? இப்படி திடீர்னு கேள்வி கேட்டா எப்படின்னு கேக்குறீங்களா? ஈமானின் கிளைகள் நிறையன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 70 கிளைகள். அதுல டாப் லா இலாஹா இல்லல்லாஹ். கடைசி என்னன்னு சொன்னா, சாலைகளில் தெருக்களில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இது ஈமானுடைய கிளையில கடைசி அப்படிங்கிறாங்க. அப்ப டாப் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். அப்ப 7 நன்மைகள் நம்ம பார்த்திருக்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த திக்ரை நாம் என்ன செய்வோம்? அதிகம் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்னென்ன திக்ர்களா இருக்குது என்பதை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஃப் பண்ணிடலாம். இப்ப 7 நன்மை